மேட்சில் கேட்டிங்களா? ஸோ நம்ம இதோட மிச்சமாலேருந்து கண்டினியூ பண்ணலாம். பர்சனை பார்த்து ரொம்ப ஷாக்காக இருப்பான். ஸோ இதோட நம்ம முடிச்சிருந்தப்போ அங்கே கதைக்கில் போகலாம். இந்த பர்சனை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி கிங்கை பார்த்து சொன்னேன். ஸோ கிங்கும் ஜேகேவை பார்த்துட்டு மம்சி எப்படி இருக்க இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னோன்னே ஸோ ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. ஸோ ஜேகே கிங்கை பார்த்துட்டு என்ன இதுக்குடா இங்கே வர சொன்னேன், இதுதான் கூப்பிட்டியா மீட்டிங் அட்டன் பண்ணுன்ட்டு இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ கிங்கு ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு ஜேகே பார்த்துட்டு பரவாயில்ல மம்சி கண்டுபிடிச்சிட்டு நான் தான் உன்னை கூப்பிட்டேன், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு உன்னை ஃபோன் போட்டு கூப்பிட்டது நானே தான். கிங் இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னோன்னா ஸோ ஜேகே கிங்கை பார்த்துட்டு தான் கூப்பிட்டேன்னு தெரிஞ்சுன்னா இந்த இளவரச மீட்டிங்க்கு நான் வந்திருக்கவே மாட்டேன்டா. இல்லவே தெரியும் மம்சி, நான் கூப்பிட்டால நீ வர மாட்டேன்ட்டு ஃபஸ்ட்டாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ முன்னாடி வந்து நிற்பேன்ட்டு. இங்கே இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொல்கிறோம். ஸோ ஜேகேக்கு செம்ம இரிட்டேட்டாக செம்மையாக கோவருது. ஸோ ஜேகே கிங்கை பார்த்துட்டு தான் எதிர்பார்க்கல முன்ன பார்ப்பேன்ட்டு நேரில் எனக்கும் செம்ம ஷாக்காக தான் இருக்குது, ஆனால் எதுக்கு என்னை கூப்பிட்ட. ஸோ ஜேகே இந்த மாதிரி ரொம்ப கோவமாக இந்த மாதிரி நம்ம கிங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கிங்கு ஜேகே பார்த்துட்டு ஜேகே மாஃபியா உங்களை எதுக்கு கூப்பிட்டின்னு தெரியணுமா, எதுக்கு கூப்பிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீ டப்பா நாட் டப்பான்னு பார்க்குறதுக்கு நான் உன்னை கூப்பிட்டேன் நீ. ஸோ கிங்கு இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னோன்னே ஜேகேக்கு செம்மையாக கோருது. ஸோ பக்கத்தில் வந்துட்டு ஸோ கிங்கோட ஷூட்டை டைட்டாக பிடிச்சிருக்கான் ஜேகே. என்னடா சொன்னால் நீ டப்பா நாட் டப்பான்னு பார்க்குறதுக்கு இந்த இளவுக்கு தான் கூப்பிட்டியா. ஜேகே ரொம்ப கோவமாக கிங்கோட ஷூட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ கிங்கு ஜேகே பார்த்துட்டு ஐயோ மாம்சி இன்னும் மாம்சி இவ்வளோ டென்ஷன் ஆகுறியே கூல் சும்மா சொல்லி பார்த்தேன். கிங் இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னோன்னா ஸோ ஜேகேக்கு இன்னும் செம்ம கடுப்பாகுது. அம்மா சொல்லி பார்த்தேன் அங்கே பார்த்து வளாத விஷயமா பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னை காலி கீழே நடக்கிறது காலே இல்லாத மாதிரி ஆக்கிடுவேன். அதுக்கு என்ன கூப்பிட்ட அதுக்கு மட்டும் பதில் ஆன்சர் பண்ண புரிஞ்சதோ. இந்த மாதிரி ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம கிங்கிட்ட. ஸோ கிங்கு ஜேகே பார்த்துட்டு ஓகே மம்சி ஐம் ஃபைன் சொல்லிடுறேன், இதுக்கு உன்னை கூப்பிட்டேன் டென்ஷன் ஆகுது கூல் மாம்சன் கூப்பிட்றத நிறுத்து, எனக்குன்னு ஒரு பேர் இருக்கா அதை பேரை வச்சு மட்டும் கூப்பிட்றியா. மம்சி இது நல்லா தானே இருக்கு, உன்னை மாம்சன் கூப்பிட்டாதான் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்படி கூப்பிடாத பேசுறதுக்கு வாய் இருக்காது, வாயை விட்டச்சு கையில் ஊத்துருவேன். நீ டென்ஷன் ஆகாத உன்னை ஜேகே மாஃபியானே கூப்பிடுறேன், கூப்பிடாத கவுண்டவுன் சொல்லு எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்ட. இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ கிங்கும் சொல்கிறான் கே மாஃபியா நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ அதுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப, அதுதான் உன்னை கூப்பிட்டேன். இப்போ தேவைப்படுதா அதுக்கு இதுக்கு என்ன கூப்பிட்டா வேறு யாராவது கூப்பிட்ருக்க வேண்டியதானே. இதுக்கு இந்த மாதிரி நம்ம கிங்கை பார்த்து சொன்னோன்னா ஸோ கிங்கு ஜேகே பார்த்துட்டு இதுதான் ஜேகே மாஃபியா யாரையாவது கூப்பிட்ருக்கலாம் தான், ஆனால் அதெல்லாம் செட் ஆகாதில்ல. ஸோ நீ தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சு கொடுப்பில்ல, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். கிங்கு இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னோன்னே ஸோ ஜேகே கிங்கை பார்த்துட்டு அப்படியா கிங்கு, ஆனால் உனக்கு நான் பார்த்து கொடுக்க மாட்டேன் முடிச்சும் கொடுக்க மாட்டேன், ஓகே அதுக்கு நீ வேற ஆளை பார்த்துக்கோ நான் இங்கேருந்து போகிறேன். இந்த மாதிரி நம்ம கிங்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த போகலாம் நான் இங்கே பார்த்தா கிங்கு ஸோ ஜேகே கையை பிடிச்சிட்டு கே மாஃபியா என்ன இது பாதியிலே கழட்டி விட்டுட்டு போகிறீங்க, இல்லை பாதியில் போகக்கூடாது முடிச்சு விட்டுட்டு நீ மட்டுக்கு தாராளமாக போ, நான் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். இங்கே இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொல்கிறான். ஸோ ஜேகே கிட்ட கேட்டோன்னா செம்ம கடுப்பாது. ஸோ வேறு வழி இல்லாமல் கடுப்பில் வந்து ஒத்துக்கிறான். ஸோ ஜேகே கிங்கை பார்த்துட்டு சரி சொல்லு என்ன பண்ணி தொலைக்கணும் சொல்லி தொலை. இந்த மாதிரி நம்ம கிங்கிட்ட கேட்டோன்னா ஸோ கிங்கும் ஜேகிட்ட எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீ பண்ணி ஆகணும். ஜேகே மாஃபியா புரிஞ்சுதா பிளான்னா கரெக்டாக புரிஞ்சிச்சா. கிங் இந்த மாதிரி நம்ம ஜேகிட்ட கேட்டோன்னா ஸோ ஜேகே கிங்கை பார்த்துட்டு சரி ஓகே நான் பண்ணுறேன். கே மாஃபியா கிங் குட் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு எது வேணால் தாராளமாக வெள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். எவ்வளோ கேஷ் வேணுனாலும் நான் தரேன், டைமண்ட் வேணுமா நான் தரேன், எல்லாமே கொடுக்க தயாராக இருக்கேன் சரியா மிஸ்டர் மாஃபியா கிங். இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னோன்னு ஸோ ஜேகே கிங்கை பார்த்துட்டு ஒரு கிங் எனக்கு உன்னோட கேஷும் தேவையில்ல உன்னோட டைமண்ட் எதுவுமே தேவை நீயே வச்சுக்கோ, நீ சொன்ன வேலையை மட்டும் நான் முடிச்சு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன், அதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணான்னு நினச்சிக்கோ ஏன் மௌனே நீ உசுரோட இருக்க மாட்டேன்
புரிஞ்சதா கிங்? ஜேகே ரொம்ப கோவமாக அந்த மாதிரி நம்ம கிங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ கிங்கும் ஜேகே பார்த்துட்டு பிளானை மட்டும் சக்ஸஸாக முடிச்சு என்கிட்ட அந்த கிங் தயங்க என்கிட்ட படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, நீ எந்த டிஸ்டர்பும் பண்ணவே மாட்டேன், ஓகேவா? டீலா இங்கே இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னோன்னே ஸோ ஜேகே அவன் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு கிங்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறான். அங்கேருந்து நம்ம ஜேகே காஃபி ஷாப் விட்டு வெளியே வந்துடுறான். அவன் காரில் ஏறிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுறான். இந்த சைடு நம்ம தையும் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான். லேட்டப்பில் தான் தையும் அவன் மொபைலுக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த காலை அட்டென்ட் பண்ணி இப்படி பேசுகிறான். ஹலோ, யார் பேசுறது? அதான் கிங்க பேசுகிறேன். உனக்கோட மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லிட்டு லிங்க் கூட சென்ட் பண்ணியிருந்தேனே. ஓ, நீயா? சரி சொல்லு, எதுக்கு என்ன கால் பண்ணியிருந்தா? என்ன விஷயம்? டெக்கின் தையும் நான் சொல்லியிருந்தேன்ல தனியாக காஃபி ஷாப்பில் மீட்டிங் போட்டு பேசணுன்ட்டு. ஸோ அது நீங்கள் காஃபி ஷாப் கிளம்பிட்டீங்களா? என்ன இல்லை, இனிமேல் தான் கிளம்பணும். ஒரு ஒர்க் வேலை இருந்துச்சு. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு நினச்சேன். ஓ அப்படியா? நீங்கள் கிளம்பலாம் வேண்டாம், ஓகே, நம்ம வீட்லேயே டினைட் பண்ணிக்கலாம். புரியல, என்ன சொல்ல வர நீ? தயங்க இந்த மாதிரி ஃபோனில் அந்த மாதிரி நம்ம கிங்கிட்ட கேட்டோன்னா ஸோ கிங்கும் தயங்கிட்ட சொல்கிறான். நான் என்ன சொல்ல வந்தேன், நான் மிஸ்டர் கிங் தயம், நானே நேரில் வரேன் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் டீலிங் பேசுகிறேன், ஓகே? ஓ அப்படியா? ஓகே டன். உங்கள் வீட்டு அட்ரஸ் லிங்க் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். அங்கே பேசிக்கலாம் மற்றதெல்லாம். அப்படியா? ஓகே, நான் சென்ட் பண்ணுறேன் உனக்கு. மிஸ்டேக் கிங் தயம், நேரில் பார்க்கலாம். ஓகே, நான் வைக்கிறேன். ஓகே பை. ஸோ 2 பேருமே தயங்க கிங்க பேசி முடிச்சுட்டு ஸோ அவங்கவுங்க ஃபோனை கட் பண்ணிட்டு ஸோ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜேகே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். காரை விட்டு இறங்கிட்டு டோரை சாத்திட்டு ஸோ நேராக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ எல்லாருக்கும் பயமாக இருக்குது. பொடிகள்லாம் பார்த்துட்டு பயந்து நிற்கிறாங்க. ஸோ ஜேகே நேராக சுகரை உட்காந்துட்டு அவ்வளோ டென்ஷனாக வந்து உட்காந்துருக்கான். சுகா ஜேகே பார்க்குறான். இவ்வளோ டென்ஷனில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஸோ சுகா ஜேகே தான் கூப்பிட்றான். ஏய் மச்சான் ஜேகே, என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த மாதிரி கேட்குறான் ஜேகிட்ட. ஜேகே சுகாவை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சுகா, சும்மா தான் டென்ஷனாக இருக்கு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் நம்ம ஜேகே சுகாட்ட. சுகா ஜேகே பார்த்துட்டு என்ன சும்மா டென்ஷன் ஆகுனியா? யார்கிட்ட பூ காதில் சுற்றுற? சும்மாலாம் டென்ஷன் ஆக மாட்டேன், எனக்கு தெரியும். நீ ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் டென்ஷனாக இருக்குன்னு தெரியுது. என்னாச்சு ஜேகே, சொல்லு ஜேகே. விடாமல் நம்ம சுகா கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ ஜேகே சுகாவை பார்த்துட்டு சரிடா சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். சுகா பத்தியா ஒத்துக்கிட்ட, சொல்லு என்னாச்சு? ஜேகேவோ அங்கே நடந்த விஷயத்த எல்லாமே நம்ம சுகாட்டையும் சொல்லிட்டு இருக்கான். என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போனேன் சுகா. அங்கே நான் கிங்கை பார்த்தேன். என்ன கிங்கை பார்த்தியா? அம்மா நான் கிங்கை பார்த்தேன். எனக்கே செம ஷாக்காக தான் இருந்துச்சு அவனை பார்ப்பேன்ட்டு. மீட்டிங் அட்டன் பண்ணுறது கூப்பிட்டதே அவன் தான்டா. சொல்கிற ஜேகே மச்சான், அவன் தான் மீட்டிங் அட்டன் பண்ண கூப்பிட்டானா? ஆமாம் சிவா, எனக்கே தெரியாது. அவன் தான் கூப்பிட்ருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் அங்கே போயிருக்கவே மாட்டேன். எனக்கே தெரியும் சிவா, நான் ஒரு வேலையை சொன்னால் கரெக்டாக பண்ணி கொடுக்குறாள்ன்ட்டு. தெரியும்டா ஜேகே, நல்லாவே தெரியும். எனக்கு பர்ஃபெக்டாக ஒரு வேலையை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் முடிச்சு கொடுக்குற ஆளாக இருப்பேன், நல்லாவே தெரியும். சரி, அவன் எதுக்கும் உன்னை கூப்பிட்டான் மீட்டிங் அட்டன் பண்ண? அப்படி என்ன மீட்டிங் போட்டான்? டைம் கேட்கும்போது ஒன்றுமே சொல்லவே இல்லை, மழுப்புனான். சின்ன மேட்ரு பண்ணுறது கூப்பிட்டேன்னு சொல்லினான். நீ டாப்பா நான் டாப்பான்னு சொல்லிட்டு கேட்டான். எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. கூட்ட படித்து கோவத்தில் திட்டி விட்டேன். அதுக்கப்புறம் 2வது தடவை கேட்டேன், எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேட்டு. ஒரு சின்ன ஹெல்ப்னாலும் என்ன கூப்பிட்டானா? என்னது ஹெல்ப்னால கூப்பிட்டானா? என்ன ஹெல்ப் வேணுமா அவனுக்கு? அந்த மரமண்டனுக்கு அவனுக்கு ஒருத்தனை பிடிச்சி கையில் கொடுக்கணுமா? அதுக்கு தான் என்ன கூப்பிட்ருக்கான். நான் சொன்னேன், நல்லா முடியாது, அதுக்கு நீ வேற ஆளை பார்த்துக்கோன்னு சொன்னேன். அப்படிலாம் சொல்லாத ஜேகே, அந்த வேலைக்கு கரெக்டான ஆளாக இருப்ப, நீ தான் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுப்பேன்ட்டு பெருமையாக பேசினான். தொலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீலிங்கை ஒத்துக்கிட்டேன். என்ன ஜேகே சொல்ற? யாரையாவது பிடிச்சி கொடுக்கணுமா? ஆமாம், யாரும் அவனுக்கு பிடிச்சி கொடுக்கணுமா? மிஸ்டர் மாஃபியா கிங் தயம். டேய், அவன் நம்மளோட எதிராளிடா. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு என்ன எதிராலாம் எனக்கு இன்னும் அவசியம் தேவையில்ல. அவன் கேட்டான், அவனுக்கு முடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் என் வேலையை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் அவன் டிஸ்டர்ப் பண்ணானோ அவன்கிட்டே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். சுகா இதெல்லாம் கேட்டுட்டு, டேய் எனக்கு என்னமோ இதில் டவுட்டாகவே இருக்குது, ஏதோ அவன் பிளான் பண்ணுறான்னு எனக்கு தோணுது. உன்னையும் அந்த மாஃபிக்கின் தயங்கையும் ஏதோ ஒன்று பண்ண போகிற மட்டும் நல்லா தெரியுது. ஸோ ஏதோ பார்த்து கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணு. நான் பார்த்துக்கிறேன் சிவா. ஃபஸ்ட்டு உன் உடம்பு எப்படி இருக்குது? நீ ஓகே தானே? நான் ஓகே தான்.
ஜேகேவும் சிவாவும் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் டேஸ் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஜேகே அவன் வேலையை மாஃபியா வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஸோ இந்த சைடு நம்ம தாயும் அவன் மாஃபியா வேலையை தான் பார்த்துட்டு இருப்பான். இப்படி தான் கொஞ்ச நாள் டேஸ் இப்படி தான் போகுது. இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே ஹாலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே பாடி கார்டெலாம் முன்னாடி வேற நிற்கிறாங்க. அவனும் பயத்தில் வேற நிற்கிறாங்க. ஜேகே பாடி கார்டை பார்த்துட்டு, இங்கே பாருங்க பாடி கார்டு, நான் சொல்கிற வேலையை கரெக்டாக முடிக்கிறீங்க. எவனாவது சொதப்புனீங்கன்னு நினச்சிக்கோ, அவனை எவனும் உசுரோட வீட்டுக்கு திரும்ப முடியாது, புரிஞ்சதா? ரொம்ப கோல்டாகவும் ரொம்ப கோவமாகவும் இந்த மாதிரி நம்ம அவன் பாடிகார்ட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ பாடிகாரும் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஸோ ஜேகே எல்லாம் பிளான் படி என்ன பிளான் பண்ணியிருந்தானோ ஸோ அதை எல்லாத்தையுமே அவனோட பாடிகார்ட்டை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த பிளான் புரிஞ்சிச்சுல, கரெக்டாக அந்த பர்ஃபெக்டாக அந்த வேலையை முடிச்சு என்ற கொடுக்குறீங்க, புரிஞ்சதா? எவனாவது சொதப்புனீங்க அவனே என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறான். ஸோ பாடிகார்ட் பயத்தில் எல்லாருமே, பாஸ் நல்லாவே தெரியும் பாஸ், கொண்டே போட்டுருவீங்க பாஸ், தெரிஞ்சா ஓகே தான், போய் பிளானை போய் பண்ணுங்க போங்க, நான் சொன்ன வேலையை போய் பண்ணுங்க. சொன்ன அடுத்த செகண்டே ஸோ எல்லாருமே ஜேகே சொன்ன பிளான் தான் எல்லாமே எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜேகேயோட பாடிகார்டு எல்லாருமே இந்த சைடு நம்ம தான் ஸோ அவனோட பாடிகார்ட்டை இந்த மாதிரி பிளான் சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தையங்கு அவனோட பாடிகார்டை பார்த்துட்டு, டேய் எல்லாம் இளவனு தண்ணி எல்லாத்துக்கும் புரிஞ்சதெல்லாம், எவனாவது இதில் சொதப்புங்க, அவனை உசுரோட இல்லை, போன மாதம் வீட்டுக்கு போய் சேருவீங்க, எல்லாம் புரிஞ்சதா? மிரட்டி விட்டுறான் அவனோட பாடிகார்டை. ஸோ பாடிகார்டு எல்லாருமே ஓகே பாஸ், கண்டிப்பாக பண்ணிடுறோம் பாஸ், சக்ஸஸாக முடிச்சிடுறோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே பார்ப்போம், நீ என்ன பண்ணு இளவு மாரி பண்ணுறீங்கன்ட்டு, போய் பண்ணுங்க போங்க நான் சொன்ன விஷயத்த அப்படின்னு தேங்க்ஸ் சொன்ன அடுத்த செகண்டே ஸோ அவனோட பாடிகார்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் சொன்ன பிளான் பண்ணி தயங்கும் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படி தயங்க மொபைலுக்கு தான் கால் வருது. ஸோ வேலையும் இல்லை, நம்ம கிங் தான் கால் பண்ணியிருப்பான். தயங்கம் அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ சொல்லுங்க, என்ன எப்படி போகுது பிளான்லாம்? நல்லா தான் போயிட்டுருக்கு, நான் முடிச்சுட்டு நான் உனக்கே கால் பண்ணுறேன். ஓகே தையம், முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு, நான் வைக்கிறேன். ஓகே பாய். அவன் ஃபோனை கட் பண்ணி போட்டுட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஜெகேயோட பாடிகார்டு தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒளிஞ்சுக்கிட்டு. எங்கடா ஆளுங்கணும் அட்ரஸிங்கணும், ஏடா வாங்கடா, ஏன்டா நீங்கள் வேற கலப்பிட்டு இருக்கீங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஜாங்கோ பாடிகார்டெலாம் இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருப்பான். ஸோ கரெக்டாக பாடிகார்டு கால் வந்திருக்கும். ஸோ வேற யாரும் கால் பண்ணிக்க மாட்டா, நம்ம ஜேகே தான் கால் பண்ணியிருப்போம். உடனே அட்டென்ட் பண்ணி பேசுகிறான் பாடிகார்டு. ஹலோ வந்துட்டானா பாஸ்? இல்லை பாஸ், அதுக்கே ஆளையும் காக்கா கூட காணோம் பாஸ், உங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பாஸ், எப்போலாம் வருவாங்கன்ட்டு. வந்தோடனே எனக்கு கால் பண்ணு, புரிஞ்சதா? ஓகே பாஸ், கண்டிப்பாக கால் பண்ணுறோம். சரி வச்சு தொலை இந்த மாதிரி திட்டி விட்டுட்டு ஸோ ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே காலில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு பாடிகார்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஜேகே பாடிகார்டுலாம் கரெக்டாக ஒரு கவர் வருது. ஸோ பாடிகார்டுலாம் பார்த்துட்டு, வந்துட்டாங்க பாஸ், கால் போடுறான், போடுறேன்டா இருடா. ஜேகேயோட பாடிகார்டு ஜேகே கால் போட்டோன்னு ஸோ ஜேகேவை அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ சொல்லுங்கடா, என்ன வந்துட்டாங்களா? பாஸ் வந்துட்டாங்க பாஸ். என்னடா பார்த்துட்ருக்கீங்க, போய் ரவுண்ட் அப் பண்ணி பிடிங்கடா ஆளை. ஓகே பாஸ் பிடிக்கலாம், ஆனால் ஒருத்தன் மட்டும் கார்லேயே இருக்கான் பாஸ், மற்ற எல்லாருமே இறங்கிட்டாங்க, ஒருத்தன் மட்டும் தான் இறங்கல பாஸ். அவனை நான் கவனிச்சுக்கிறேன், அவனை நான் எப்படி பிடிக்கணுமோ நான் பிடிச்சிக்கிறேன், மற்ற எல்லாரையும் பிடிச்சி கோனில் போடுங்க. ஜேகே இந்த மாதிரி அவன் பாடிகார்ட்ட சொல்கிறான். ஸோ ஓகே பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க போய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஜேகே காரில் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஸோ அப்படி காரை விட்டு இறங்கிட்டு ஸோ மெதுவாக அந்த கார் இருக்கிற இடத்துக்கு மெதுவாக வந்துடுறான். கார் டோரை திறந்துட்டு ஸோ மெதுவாக உள்ளே வந்து பார்க்குறான். ஸோ அந்த பர்சனும் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருக்கான், பிளாக்கில் ஃபுல்லாக கவர். ஜேகே பார்த்துட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெதுவாக டோரை கதை சாந்திட்டு ஜேகே அவனோட கர்ச்சீஃபை எடுத்த ஸோ மயக்கமருந்து கலந்துட்டு மயக்கமருந்து கர்ச்சீஃபை அப்படியே அவன் மூஞ்சில ஃபேஸில் வச்சு அப்படியே அமுக்கலான்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த பர்சன் கையை பிடிச்சிடுறான். ஸோ ஜேகே டி விட்றா அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பர்சன் விடுறதாவே இல்லை, அந்த பர்சன் வேற யாரும் இல்லை, நம்ம தையம் தான். கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான். விட்ட புரியா என்ன வேணும், நீ யாரா நீ, என்கிட்ட இவன் வலைய கட்டுறியா அப்படின்ட்டு இவன் அந்த கர்ச்சீஃபை அதை பிடுங்கிட்டு ஸோ இவனோட ஃபேஸில் வச்சு இதை பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா, டி விட்றா என்ன விட்றா அப்படிங்க விட்றா அப்படின்ட்டு ரொம்ப கோவத்தில் செம்மையாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். என்ன பேசுகிறா அப்படிங்க அப்படின்ட்டு ரொம்ப ரெண்டு பேரும் அடித்து பிடிச்சிக்கிறாங்க. ஜேகேவும் தயங்கும் காருக்குள்ளேயே ரெண்டு பேரும் செம்மையாக அடித்து பிடிச்சிக்கிறாங்க. என்னை விட்டு புரியா என்ன வேணும்
விட முடியாது, என்ன விடவா அப்படின்ட்டு. ஸோ அவன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் தயங்கு. ஸோ திக்கிக்கு செம கடுப்பாது. நான் என்ன பேசிக்கிறேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நானும் அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே 2 பேரும் அடிச்சு பிடிச்சிக்கிறாங்க, பேசிக்கிட்டாங்க. இன்னும் நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, இது உன் ஃபேஸை ஃபஸ்ட்டு பார்க்குறேன், நீ யாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க செம கோவத்தில் அவனோட மாஸ்கை கழட்டலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், ஜிகேட மாஸ்கை. ஜேகே அங்கிட்டு இங்கிட்டு நீ சும்மாரு வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். முடியவே முடியாது, உன் ஃபேஸ் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கான் தயங்கு. கேட்க செம கடுப்பாகுது, அவ்வளோ கோவுது. என் ஃபேஸை பார்க்கணுமா, முதல் நான் உன் ஃபேஸை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி இது பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட தயங்கு ஜங்குகளோட மாஸ்கை கழட்டி பார்த்தோன்னு செம ஷாக்கு. ஜேகே அதை விட செம ஷாக்கு. தயங்கோட மாஸ்கை கழட்டி பார்த்தோன்னு அவனுக்கு செம ஷாக்கு. கேடா இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தயங்கு ஜேகே 2 பேரும் பார்த்துட்டு செம ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 பேத்துக்கு என்ன சண்டை வரப்போகுது, என்ன பிரச்சனை நடக்க போகுது, திருப்பி அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது, அடுத்து என்ன பிரச்சனை போய் மாட்டிப்பாங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ சார்.